ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க கூட இந்த ஸ்மெல் பண்ணிகிட்டே என்னப்பா சமைக்கிறீங்க, கொஞ்சம் பிளேட்டில் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு ருசியான ஐட்டத்தை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கிங்க. கூடவே க்ளீன் பண்ண இறால் வந்து 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருந்தோம். க்ளீன் பண்ண பிறகு ஒரு 250 300 கிராம் அளவுக்கு இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பை அப்படியே சேர்க்கக்கூடாது, இடிக்கல்லில் போட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வெங்காயமும் சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வெங்காயத்தை வதக்கவும் கூடாது. மீடியமான அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க, நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா அந்த தக்காளி குழையணும், அவ்வளோதான். இந்த வெங்காயம் ஏற்கனவே வதங்கிடுச்சு, கூடவே தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி ஓரளவு குழஞ்ச பிறகு நம்ம மசாலா பொருட்கள், இறால், இது எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள். நான் எடுத்துருக்கிற இறாலுக்கு இதெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது. உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை கொஞ்சம் முன்ன பின்ன கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்குங்க. இறால் க்ளீன் பண்ணுறப்ப நடுவில் குடல் பகுதி இருக்கும், அந்த குடல் பகுதியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை குடல் பகுதியோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நரன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் குடல் பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சமையலில் சேர்த்துக்குங்க. இப்போ இறால் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா அந்த இறால் எல்லாமே சுருண்டு வந்துடும். இப்போ நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இறாலில் அதுவே தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா விடும், அதனால் தண்ணியை சேர்க்காதீங்க. சும்மா தெளிச்சா மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ இறால்லாம் பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இறால் நல்ல வாசமாக கமகமன்னு சூப்பராக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இவங்க தலைமையில் கொத்தமல்லி தழைகளை தூவ வேண்டியது தான். கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அந்த ஸ்மெல் அந்த இறாலோடு சேர்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியான மணமான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளில் மசாலா பொருட்களையும் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து செஞ்சு பாருங்களேன். இறால் ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன், பாய்.